Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்தியான முருங்கை இலை வச்சு நம்ம கூட்டு எப்படி செய்யலாம், பருப்பு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நம்ம வெறும் ரைஸ்ல நெய் விட்டு இந்த பருப்பு கூட்டு போட்டு விரவி சாப்பிட்டாலே பாத்தீங்கன்னா அவ்வளோ வாசமா அவ்வளோ ஹெல்தியா இருக்கும். முருங்கைக்கீரையை பத்தி பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய இரும்பு சத்து உள்ளது. அது முருங்கைக்கீரையை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வாங்க இப்போ முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சில பருப்பு வந்து வேகும், சில பருப்பை வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நான் எந்த பருப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே ஊற போட்டுருவேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து காயம் நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேன், அதை உள்ளே போட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைமே எடுக்காது, செம ஈஸி, ஆனால் நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து இது பூண்டு ஒரு 3 பல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்தியன் பூண்டு கிடச்சிச்சின்னா அதே போடுங்க, அதான் வந்து ரொம்ப ஹெல்தி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. அப்புறம் ஒரு 2 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழங்கிறதுனால நான் 2 பழம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு பழம் போட்டால் போதும். அடுத்து இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நான் அந்த ஒரு 10-15 அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முருங்கைக்கீரை வந்து எனக்கு பூவோடு கிடச்சிச்சு. முருங்கைக்கீரை வந்து பூவோடு கிடச்சிச்சு. அதோடு எடுத்து நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். பூ வந்து பொரிக்கும் போது நான் போட்டு பண்ணியிருக்கேன், ஆனால் கூட்டில் வந்து போட்டு பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் பூ வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நேற்று வந்து நான் முருங்கை இலை போட்டு அடை பண்ணினேன். அந்த அடையில் வந்து இந்த பூவெல்லாம் சேர்த்து பண்ணேன், நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். பூ கிடச்சிச்சின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் வந்து இதில் நீங்கள் பண்ணுற பொரியல் கூட்டு அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கணுன்னே அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் வந்து ஒரு 2 சத்தம் வச்சு எடுத்து தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக வந்து ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சைடிஷாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டா நீங்கள் வெறும் ரைஸில் நெய் போட்டும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சில்லு தேங்காய், கொஞ்சமாக வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன், ஒரு 4 சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேஸ்ட் அரைச்சி இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதில் வந்து பருப்புக்கு கீரைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி மட்டும் உங்களோட அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா சில இது வந்து பார்த்திங்கன்னா சில பருப்பு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் குடிக்கும், சில பருப்பு வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணி இப்போ குக்கரை மூடி ஒரு 2 சத்தம் அல்லது 3 சத்தம் மட்டும் வைங்க. பருப்பு வேகிற அளவுக்கு நீங்கள் டைம் விட்டால் போதும். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடியாச்சு. இது வந்து ஒரு 2 அல்லது 3 சத்தம் வரைக்கும் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அது போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது 2 நல்லா வெடிக்கட்டும். பார்த்தீங்கன்னா 2 வெந்தயம் எடுத்துருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை வந்து வாசனையாக இருக்கும். ஜீரகம் கடுகு எல்லாமே வெடிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாவை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. கீரைலாம் சூப்பராக வதங்கிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கதை கொட்டிடலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவரம் பருப்பு வந்து நல்ல மசிய வேகாமல் கொஞ்சம் வந்து அங்கங்கே பருப்பு மாதிரி கிடக்கு பாருங்க, ஆனால் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி பருப்பு இருந்தால் தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப மசிய வெந்துடுச்சுன்னா கொலகொலன்னு ஆயிரும். அதனால இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான நம்ம வந்து முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வந்து முருங்கைக்கீரை கூட்டு வைப்பீங்களோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து பொரியல் தான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுவாங்க, கூட்டு வந்து ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணுவாங்க, அதனால தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.